ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் லெட்டர்ஸ் பார்ட் 8, தமிழ் எழுத்துக்கள் பாகம் 8. இதில் ஏ வரிசை பார்க்க போகிறோம். ஏ வரிசைனா 18 மெய்யெழுத்துக்களும் ஏங்கிற உயிரெழுத்தோடு சேர்ந்து வருகிற எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்த ஏ வரிசை போலவே இருக்கும். இதில் எல்லாமே நீட்டு எழுத்து இருக்கும். அதாவது அது ஏ, இது ஏ. அப்போ கேனா கே. இந்த எழுத்துக்களுடைய ஓசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கே, நே, சே, நே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, பே, லே, லே, ரே, நே. இந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும்னா, மெய்யெழுத்தில் உள்ள புள்ளியை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த சிம்பல் மட்டும் போட்டோம்னா இந்த ஏ வரிசை கிடைக்கும். இதில் ஏ சவுண்ட் வந்தாலே இந்த சிம்பல் போடணும். பொதுவாக உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதும்போது எந்த எழுத்துக்குமே புள்ளி வச்சு எழுதக்கூடாது. மெய்யெழுத்துக்கள் 18 மட்டும்தான் புள்ளி இருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள்லையும் புள்ளி இருக்காது. அதோட உயிரெழுத்து என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த எழுத்துக்களை எழுதணும். அதுதான் வித்தியாசம். இதோட ஓசை பார்த்திங்கன்னா, மெய்யெழுத்தையும் இப்போ என்ன வரிசையோ அதை சேர்த்து நம்ம சொன்னோன்னா ஓசை வரும். இப்போ இந்த வரிசை பார்க்கலாம். இக் கூட்டல் ஏ கே, இங் கூட்டல் ஏ நே, இச் கூட்டல் ஏ சே, இஞ்ச் கூட்டல் ஏ நே, இட் கூட்டல் ஏ டே, இன் கூட்டல் ஏ நே, இத் கூட்டல் ஏ தே, இன் கூட்டல் ஏ நே, இப் கூட்டல் ஏ பே, இம் கூட்டல் ஏ மே, ஈ கூட்டல் ஏ ஏ, இர் கூட்டல் ஏ ரே, இல் கூட்டல் ஏ லே, இவ் கூட்டல் ஏ வே, இல் கூட்டல் ஏ லே, இல் கூட்டல் ஏ லே, இர் கூட்டல் ஏ ரே, இன் கூட்டல் ஏ நே. தேங்க்யூ. நன்றி.